மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிறது டாக்டர் டிஃபரண்ட் ஃபார்மசிஸ்ட். என்னங்க டாக்டருக்கும் ஃபார்மசிஸ்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? இவர் டாக்டர் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 4 மணி நேரம் பார்க்குறாரு. மினிமம் ஒரு 40 பேர் அதிகமாக பார்க்க மாட்டார். ஆனால் ஒரு ஃபார்மசிஸ்ட்டு காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் கடை வச்சுருக்காரு. ஒரு நாளைக்கு 400 பேருக்கு மேலே பார்க்குறாரு. புரியுதுங்களா? இதில் யாருக்கு அறிவு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இவர் ஏதோ ஒரு மாத்திரையை கொண்டு டாக்டர் எழுதி கொடுத்துட்றாரு. ஆனால் ஃபார்மசிஸ்ட்டு நூற்றுக்கணக்கான மாத்திரைகளை பார்க்குறாரு. இவங்க 2 பேருக்குள்ள என்ன வித்தியாசம் இருக்குது? இதை பற்றி தான் இந்த வீடியோ உங்களுக்கு போட போகிறேன். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் எடுத்துங்க. தேங்க்யூ. என்னங்க இது டாக்டருக்கு ஒன்றுமே இல்லைங்க. ஒரே ஒரு ஷீட்டில் ஒரு பேனா ஒரு 5 ரூபா பேனா வாங்கி வச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று கிறுக்கிட்டு அவருக்கு 200 கொடு 500 கொடுன்னு கொடுக்குறாரு. ஆனால் மாத்திரைகளை வாங்கி கடை வச்சு எலக்ட்ரிக் பில் கட்டி அதுக்கு அடுத்தது மாத்திரைகளை வாங்கி அதை சேல்ஸ் பண்ணி அதற்கு ஆள் வச்சு இவ்வளோ சேர்த்து செய்யக்கூடிய அவரு கூட 20 ரூபா 30 ரூபாய்க்கு மாத்திரையை கொடுத்துட்றாரு. இதில் என்னங்க வித்தியாசம் இருக்குது? இந்த டாக்டருங்க நம்மளை ஏமாத்துறானுங்க அப்படின்னு தான் நம்ம நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு நம்ம டைரெக்டாக ஃபார்மசிஸ்ட்டை போய் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா 20 ரூபா 30 ரூபாயிடம் மாத்திரை முடியும் அப்படின்னு. அதாவது ஒரு டாக்டர் ஒன்று உங்களை பார்க்குறதுக்கும் ஒரு ஃபார்மசிஸ்ட் உங்களை பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. என்னங்க அது டாக்டருக்கும் ஃபார்மசிஸ்ட்டுக்கும் என்னங்க வித்தியாசம் இருக்குது? அவர் 400 மாத்திரை 400 பேரை பார்த்தாலும் அவர் செய்யாத ஒரு சில செயல்களை அந்த டாக்டர் வச்சு செய்கிறாங்க. முதல்ல உங்களுடைய ஹார்ட் பீட்டிங் பார்த்து உங்களுடைய பல்ஸை பார்த்து எந்த அளவுக்கு உங்களுடைய உடலில் என்னென்ன வியாதிகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களால கண்டுபிடிக்கக்கூடிய அந்த அறிவு அவங்ககிட்ட இருக்குது. அதை படிச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்தது ஹார்ட் பீட்டிங்கை பார்த்த பிறகு உங்களுடைய என்னென்ன பிரச்சனைகள் உங்களுக்கு ஒரு மெடிசன் ஒன்று தரணும்னா என்னென்ன மாத்திரைகள் கொடுக்கணும் அப்படின்றத முதல்ல அவர் மெமரி பண்ணிப்பார். அப்போ உங்களுக்கு என்ன வியாதி அப்படின்னு கேட்டு அதுக்கு என்னென்ன மருந்துகள் இருக்குது, அந்த வியாதி எவ்வளோ நாள் இருக்குது, எவ்வளோ நாள் இன்னும் இருக்கும், அதோடைய சீரியஸ்னஸ் எவ்வளவு அப்படின்றத ஃபுல்லும் அவர் டைரெக்டாக அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஒரு டேப்லெட் அவர் எழுதி கொடுக்குறாரு. புரியுதுங்களா? சாதாரணமாக ஒரு டாக்டர் இந்த மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதி கொடுக்கறதில்ல. உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த நோய்க்கு உண்டான மருந்து மட்டும் இல்லை, அது எவ்வளோ நாள் இருக்குது, அதோடைய வீரியத்தன்மை என்ன, அது இன்னும் லேட்டாக போச்சுன்னா என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுத்தும் அப்படின்றத ஃபுல்லாக செஞ்சுட்டு இதுக்கு மேல் கொண்டும் போகக்கூடாது, அதை குறைக்கவும் செய்யணும் அப்படின்ற ஒரு செயலுக்கு உண்டான மெடிசன்ஸை போய் அவர் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரியான மெடிசன்ஸை அவர் எழுதி கொடுக்குறாரு. அப்படி எழுதி கொடுக்கும்பொழுது அவர் 200 ரூபா 500 ரூபாயை பிடுங்கிடுறாரு. அது அடுத்த பிரச்சனை. அதே ஒரு ஃபார்மசிஸ்ட்டை 400 பேர் வந்தாலும் அந்த மெடிசன்ஸு என்னென்ன மெடிசன்ஸை பார்த்து அவர் எழுதி கொடுக்கத்தான் அவருக்கு தெரியுமே தவிர, பார்த்து எடுத்து கொடுக்க தான் தெரியுமே தவிர, அவரால் உங்களுடைய நோய்க்கு அதுக்கு உண்டான எந்த வகையில் இருக்குது, அதுக்கு என்னென்ன விளைவுகள் பக்க விளைவுகள் வரும், அதுக்கு பக்க விளைவுகள் என்ன வருமோ வராதா, இதை பற்றிலாம் அந்த ஃபார்மசிஸ்ட்டுக்கு தெரியாது. புரியுதுங்களா? இந்த ஃபார்மசிஸ்ட்டு சொல்கிறது எல்லாமே மெடிசன்ஸு எழுதி கொடுத்துட்டார் டாக்டர், அதை நான் கொடுத்துட்டேன், அதில் பக்க விளைவு வருமா வராதான்றதை பற்றி எனக்கு தெரியாது அப்படின்னு அசால்ட்டாக சொல்லிட்டு போயினே இருப்பாங்க. புரியுதுங்களா? ஆனால் ஒரு டாக்டரால்
இந்த ஃபார்மசிஸ்ட் தப்பாக கொடுத்துட்டான் அப்படின்னு எந்த டாக்டரும் சொல்ல முடியாது. ஏன்னா அவரோட ப்ரிஸ்கிரிப்ஷனை அவன் காமிச்சிட்டனால ஆட்டோமேட்டிக்காக வந்து தெரிஞ்சிடும். புரியுதுங்களா? இதை கொண்டு தான் ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்கக்கூடிய டாக்டருக்கு தான் எல்லா பிரச்சனைகளும் வருமே தவிர ஃபார்மசிஸ்ட்டுக்கு வராது. இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இனிமேல் போய் மெடிக்கலில் போய் வாங்கி சாப்பிட்றத விட டாக்டர்கிட்ட போய் வாங்கி சாப்பிட்றது நல்லது. கேட்டுட்டு அதுக்கப்புறம் வாங்கி கொடுத்து சாப்பிட்றது நல்லது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ.